இதுவரைக்கும் வாட்ஸ் மை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய சேனலில் போடப்படும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும். எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், சுவையான இனிப்பான ரசகுல்லா செய்வது எப்படி என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன என்று நம்ம பார்த்துக்கலாம். பால் 1 லிட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு 1 லிட்டர் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு அரை லிட்டர் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். 1 லிட்டரோ அல்லது அரை லிட்டரோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது எலுமிச்சை சாறு, அதாவது பால் நீங்கள் அரை லிட்டர் எடுத்தீங்கன்னா எலுமிச்சை சாறு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. அல்லது பால் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த எலுமிச்சை சாறு, அதாவது லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கங்க. 1 லிட்டர் பால் வச்சிங்கன்னா ஒரு கப் எடுத்துங்க. இல்லை நீங்கள் அரை லிட்டர் பால் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை எடுத்தீங்களா கப்பு, அதே கப்பில் ஒரு 4 கப் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலாக இருந்தால் நான் சொல்வது. இதே நீங்கள் அரை லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 அல்லது ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்துங்க. அதாவது அரை லிட்டராக இருந்தால் 1 அல்லது 3/4 கப்பு. 1 லிட்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 4 கப் எடுத்துக்கலாம். இல்லை 4 கப்பு உங்களுக்கு அதிகமாகப்பட்டதுன்னா வேணால் ஒரு 2 அல்லது 3 கப்பும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் டிசைட் செய்வது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டி ஒரு 4, 5 அந்த மாதிரி எடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை எடுத்துங்க. அடுத்தது பிஸ்தா ஒரு 3 அல்லது 4 அது மாதிரி எடுத்துங்க. சரி, இது தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இனி நம்ம எப்படி செய்வது என்று நம்ம செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது பாலை என்ன பண்ணுங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு அகன்ற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு பிறகு பால் நல்லா கொதிச்சு அப்படி பொங்கி வரும். பொங்கி அந்த கொஞ்சம் அடங்குமா இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் பொங்குனதுக்கு பிறகு அதில் என்னென்னா எலுமிச்சை சாறு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த லெமன் ஜூஸ், அதை அந்த பால் கூட சேருங்க. பால் கூட சேர்த்து அப்படியே கொஞ்சம் பால் நல்லா திரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி நீங்கள் எலுமிச்சை சாறை சேர்த்ததுக்கு பிறகு பாலோடு அதை திரிந்து வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பால் அப்படியே திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பால் நல்லா திரிந்ததுக்கு பிறகு, அதாவது திரிந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னா, தண்ணீர், அதாவது பால் கூட வழக்கமாக கொஞ்சம் தண்ணீர் கலப்பாங்க. ஸோ பாலிலிருந்து தண்ணீர் முழுதாக பிரிஞ்சிருச்சு என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் எப்படி கிளறிட்டே இருங்க. அதற்கு பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஐஸ் கட்டி வச்சுருப்பீங்களா, ஒரு 4-5 ஐஸ் கட்டி, அந்த ஐஸ் கட்டிகளை பாலில் சேருங்க. பாலில் சேர்த்து ஐஸ் கட்டிகளை உருக வைங்க. உருக வைத்ததுக்கு பிறகு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நல்லா உருகிருச்சு என்று நீங்கள் உறுதி செய்த பிறகு ஒரு வெள்ளை துணி அல்லது வேறு மாதிரி சொல்லப்போனால் மஸ்லின் துணி கூட என்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இதை எடுத்துங்க. இதை எடுத்து வச்சு இந்த பாலை இது பண்ணியிருக்கீங்களா, அதை நல்லா வடிகட்டுங்க. அதை இந்த துணியில் ஊற்றி இந்த பாலில் கலந்துருக்கல தண்ணீர், அந்த தண்ணீரை முற்றிலுமாக வடிகட்டிடுங்க. வடிகட்டியதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது அந்த பால் தான் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் எலுமிச்சை சாறை நம்ம கலந்துருக்கிறதால அந்த பாலில் என்ன ஆகுன்னா, அந்த எலுமிச்சை வாசம், அந்த டேஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, அதை போக்கணும். அதாவது அந்த எலுமிச்சை வாசம், அதனுடைய டேஸ்ட்லாம் போகணும் என்பதற்காக என்ன பண்ணோன்னா, இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுங்க. சில பேர் ஓடுகிற தண்ணி, அந்த அதாவது பைப்பு திறந்து விட்டும் கழுவும்பாங்க. சில பேர் அப்படியே கப்பு தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி அதை அப்படியே கழுவினால் போதும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி கழுவிக்கிங்க. நல்லா கழுவினதுக்கு பிறகு என்ன பண்ணணுன்னா, அதற்கு பிறகு அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த நீரையெல்லாம் மறுபடியும் வடித்து எடுத்துருங்க. ஏன்னா இப்போ கழுவி வைக்கிறீங்க, ஸோ அதனால் வடித்து எடுத்துருங்க.
வடித்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷம் வந்து என்னென்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி கெட்டியாகணுமா இல்லையா, அதனால் கொஞ்சம் விட்டுருங்க ஒரு 30 நிமிஷம். அதற்கு பிறகு அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த பாலை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து பிசையணும். அதாவது நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பிசைவீங்கள்ல மாவு, அது மாதிரி கொஞ்சம் அப்படி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டான மாதிரி உங்களுக்கே தெரியுமா இல்லையா, அதற்கு பிறகு அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக, அதாவது நீங்கள் எந்த சைஸுக்கு விரும்புகிறீங்களோ அந்த சைஸுக்கு போட வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு சைஸ் வரணும்னு விரும்புகிறீங்கன்னா அதில் ஒரு பாதி சைஸ் போட்டுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்சது பிறகு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சைஸ் வந்துடும். அதனால் நீங்கள் எந்த சைஸ் நினைக்கிறீங்களோ அதனுடைய பாதி வடிவு சைஸை வந்து வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க. உருண்டை பிடிச்சதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி சர்க்கரை, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து சர்க்கரை வந்து நன்கு கரையக்கூடிய வரைக்கும் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு பிறகு சர்க்கரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து சர்க்கரை போட்டுக்கிறதுனால தண்ணி ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா, ஏற்கனவே உருட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த ஊட்டி வச்சுருப்போம் இல்லையா பாலை வந்து இதெல்லாம், அதை வந்து என்னென்னா அந்த உருண்டையை வந்து நீங்கள் இந்த தண்ணியில் போடுங்க. இதை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுங்க. ஒரு குறைவான தீயில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 3 நிமிஷம் 3 to 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. பிறகு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மிதமான தீ, அதாவது நீங்கள் முதலில் வைத்திருந்த தீயினுடைய அளவை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு மிதமான ஒரு மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அதை மூடி வந்து நல்லா வேக விடுங்க. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் நல்லா மூடியை திறந்து பார்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இல்லையா அப்படின்னு பார்ப்பதுக்காக கொஞ்சம் மூடியை திறந்து விட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரண்டியில் வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. அதையா கலக்கி விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுமா இல்லையா இது இந்த நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணரக்கூடிய சமயத்தில் ஒரு 20-20 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து இறக்கிடுங்க. அதை வந்து இறக்கிட்டு அதை வந்து சூடு போகக்கூடிய வரைக்கும் அதை வந்து நல்லா குளிர விடுங்க. குளிர விட்டதுக்கு பிறகு அதன் மேல் வந்து எவ்வளோ நேரம் விடலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நீங்கள் விட்டுருங்க. அப்போ தான் அந்த சூடு எல்லாம் வந்து என்னென்ன போகும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அதன் மேலே வந்து அந்த பிஸ்தாவை வந்து தூவினீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து இனிப்பான சுவையான ரசகுல்லா தயாராகிவிட்டது. இப்போது வந்து நீங்கள் வந்து இந்த ரசகுல்லாவை எடுத்து சாப்பிட்லாம். இதுதான் ரசகுல்லா செய்வதற்கான எளிமையான ஒரு வழிமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.